ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமிக்கு என்ன திருவிழா நடந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏணியில் கத்தி வச்சு மேலே ஏறிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமி வந்து அழைச்சிட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து சாமி வந்து குதிரையில் வந்து இது வந்து மதுரை வீரன் சாமி. பார்க்கவே நைட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்போவுமே ஒரு 12 மணிக்கெலாம் சாமி வந்துடும் வீட்டுக்கிட்ட. இந்த டைம் வந்து சாமி வர்றதுக்கே நானும் 11:30லேருந்து வெயிட் பண்ணி பார்த்தேன், பாப்பாலாம் தூங்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சாமி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கரெக்டாக சாமி வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி வீட்டுக்கிட்ட வரும்போது பார்த்தா 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு சாமி வந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஊஞ்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஊஞ்சல் ஃபுல்லாக வந்து எலுமிச்சப்பழம் அந்த கத்தியில் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. பூவெல்லாம் வந்து ஜோடித்து வச்சுருந்தாங்க. சாமி வந்தோடனே வந்து அது மேலே அந்த கத்தி மேலே அந்த ஏணியில் ஏறுறதுக்கு முன்னாடி கெடா வெட்டுவாங்க. ஏன்னா கெடா வெட்டினாவே பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பூஜையெல்லாம் நடந்தது.
தேவா உனக்கு வீரப்பா. நைட்டு 1 மணிக்கு சாமி வந்து கெடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தி மேலே ஏறிட்டு அங்கேருந்து வந்து எலுமிச்சம்பழை தூக்கி விசிறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஊஞ்சல் ஆடி அங்கே வந்து வாக்கு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் கொடுத்து திண்ணீர் பூசி விடுவாங்க. ஃபைனலாக வந்து 1 மணி நேரம் நடந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்திருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து போலீஸ் வந்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சூப்பராக இருந்தது. இந்த திருவிழா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. மேலே போய் அவர் வந்து எலுமிச்சம்பழம் போடுறது இதெல்லாம் வந்து வாங்கி பிடிக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவை பற்றி போடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.